ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி ராகி பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, பொடியாக நறுக்கின இஞ்சி 1/2 டீஸ்பூன், 4லிருந்து 5 பல் பூண்டு நறுக்கியது, வரமிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா நறுக்குனது 2, உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கலந்து விடுங்க. இப்போது இந்த கலவைக்கு ஏற்ற அளவு ராகி மாவு போடுங்க. ஒரு 1/4 கப் அளவு ராகி மாவு இருந்தால் சரியாக இருக்கும். அந்த மாவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் ஒரு தேக்கரண்டி இப்போ உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது தண்ணி ஒரு கையளவு ஊற்றுங்க. ஒரு கையளவு தண்ணி இந்த பதத்துக்கு சரியாக இருக்கும். நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ அது நமக்கு பக்கோடா மாதிரி வராது. பக்கோடா மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ராகி பக்கோடாவுக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி பக்கோடா தயாராகிடுச்சு. இனி நாம் இதை எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இந்த ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.